நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் 101 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ 100ன்ற மிகப்பெரிய ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனலை நம்பி இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நம்ம சேனலை பயன்படுத்தி நீங்கள் இன்னும் மென்மேலும் நிறைய ப்ராஃபிட் அடையணுன்றதை நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விரும்பி உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ நம்ம நேற்று வந்து மார்க்கெட்டில் என்ன அடைஞ்சி அப்படின்றத போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ்ட் செக் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ தான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். ஸோ வந்துட்டு இப்போ தான் வீடியோ வந்து என்னன்றதை அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இந்தியாவில் இருக்கும்போது உங்களுக்கு நான் வந்து மொபைலில் வந்து இந்த டெலகிராம் குரூப்பில் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இதெல்லாம் டேட்டாஸ் இங்கே பாருங்கள். ஸோ நான் 18ஆம் தேதியே வந்து உங்களுக்கு வந்து நான் மொபைலில் இந்த லெவல் தந்திருப்பேன் கைஸ். இங்கே பாருங்கள். அதாவது 19ஆம் தேதிக்கான லெவல் வந்து 50,444. அதாவது 17ஆம் தேதி மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸ் மாதிரி மூவ் பண்ணிட்டு நான் அந்தளவுக்கு ஒரு 200லேருந்து ஒரு 400 பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து மூவ் பண்ணி முடிச்சிருப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ அந்த 50,100லேருந்து 50,400க்குள்ளேயே மார்க்கெட் ரேஞ்ச் வந்து அப்படியே முடிச்சிருப்பான். ஸோ அதனால் 19ஆம் தேதி மார்க்கெட் வந்து உங்களுக்கு மேலே வந்து 50,444 அபவ் அந்த லெவலில் இருந்தான் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவான்றதை நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். சார்ட் பார்க்குறேன். ஸோ கைஸ், ஸோ இதுதான் அந்த சார்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக மார்க்கெட் வந்து நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். above this level sustain move up to 51,000 to 51,400 வரையும் பாசிபிள் இருக்குன்றதை அப்சைடில் சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்து அன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 50,580 ஓப்பன் ஆகி கீழே வந்து 50,449 வரையும் வந்திருப்பான். ஸோ நம்ம லெவல் வந்து இங்கே மார்க் பண்ணியிருப்போம். அந்த லெவல் வரைக்கும் கரெக்டாக கீழே வந்து 444லேருந்து ஒரு 5 பாயிண்ட் மேலே வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்து பின்பார் மாதிரி போட்டு அப்படியே மேலே போயிருப்போம் மார்க்கெட். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட்லேருந்து நீங்கள் நான் சொன்ன அந்த சப்போர்ட் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ப்ராஃபிட்னு 51,000க்கு ஒரு 13 பாயிண்ட் முன்னாடி தான் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருப்பான். 50,985 85 86 வந்திருப்பான். 83 சரிங்களா. ஸோ ஒரு 17 பாயிண்ட் தான் வந்து வித்தியாசம். ஸோ நான் சொன்ன அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 535 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா அதே மாதிரி அன்றைக்கி வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்சைடில் மார்க்கெட் மூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக்கெட் பர்ஃபார்மன்ஸ் ஆயிருக்கின்ற 10:30 மணிக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி கீழே வந்து 50,68 அந்த 10:30க்கு அப்புறமேட்டு இன்னொரு அப்டேட் தந்திருப்பேன். 12:38க்கு தந்திருப்பேன். அதே மாதிரி 2:16க்கும் ஒரு அப்டேட் தந்திருப்பேன். மார்க்கெட் கொஞ்சம் கீழே ஃபால் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து கரெக்டாக அதையும் பிரேக் பண்ணி கீழே விழுவான். அதாவது 840 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது திரும்ப வந்து 2:16க்கு ஒரு மெசேஜ் போட்டிருப்பேன். ஸோ மார்க்கெட் வந்து நான் சொன்ன லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணுவான், கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து நான் போட்ட மெசேஜ் இந்த 12:38க்கு இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து சின்னதாக ஒரு ஃபேக் மூமெண்ட் அப்சைடில் தந்திருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துலேருந்து கரெக்டாக வந்து ஒரு ஹை ஒரு 85 பாயிண்ட் மட்டும் மேலே போகிற மாதிரி ஃபேக்காக காட்டிட்டு கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ஒரு 85 பாயிண்ட் மேலே போகிற மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்திருப்பான். ஸோ இதுதான் இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலாக இங்கேருந்தே மார்க்கெட் கீழே விழுகணும். அதாவது 50,938 இந்த லெவலில் மார்க்கெட் கீழே வந்து விழுந்திருக்கணும். அதாவது ஃபேக்காக ஒரு 50 பாயிண்ட் மேலே போயிட்டு அப்புறம் கீழே விழுந்திருப்பான் சரிங்களா. ஸோ இதை தான் நோட்டீஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து கீழே வந்து கண்டிப்பாக இந்த 608 இந்த லெவல் வந்து டச் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ அது எப்படி நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா. ஸோ என்னோட ஃபைண்டிங் அந்த ஒரு கெப்பாசிட்டி சரிங்களா. ஸோ எந்த லெவல் வரைக்கும் வருவோம் அப்படின்றத ஸோ எனக்குள்ளே ஒரு கால்குலேஷன் போட்டு நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இவ்வளோ மேலே போனோன்னா திரும்ப கீழே வரும்போது ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து அதை அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தா கூட அன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷன் படி, ஏன்னா அன்றைக்கி ப்ரீமியம் கால்குலேஷன் லெவலில் என்னால் வந்து லெவல்ஸ் தர முடியல. ஏன்னா இந்தியாவில் பர்சனல் ஒர்க்காக நான் வந்திருந்தேன். அது இல்லாமல் கொஞ்சம் உடம்பும் சரியில்லை. கோல்டு காஃபி கொஞ்சம் நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ அதனால் வந்து லெவல்ஸ் கரெக்டாக அக்யூரேட்டாக
என்னால் வந்து ப்ரீமியம் கால்குலேஷன் அந்த என்ட்ரி எக்ஸிட் அந்த லெவல் தர முடியல. ஸோ ஃபிபனாச்சி லெவலில் அக்யூரேட்டாக தந்துடுறேன். ஸோ நம்ம லெவலை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபிபனாச்சி ட்ரேட் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். நான் சொன்ன 12:38 டைமில் கரெக்டாக 291 பாயிண்ட்ஸ். அப்படியே வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மொத்தமாக அங்கேருந்து கீழே விழுந்தவன் 461 பாயிண்ட். அதாவது அந்த 50 444 ஓப்பனிங் லெவல் வரைக்குமே மார்க்கெட் வந்து கீழே வந்திருப்பான். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 440 சரிங்களா. ஸோ 460 பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரசி வந்து நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் தந்துட்டுருக்கோம். அதே மாதிரி புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இந்த லிங்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படுறவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அன்னன்னைக்கு மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் என்ன அப்டேட் இருக்குன்றதை அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்ன அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிவிடுவேன். ஸோ உங்களுக்கு சப்போஸ் லெவல்ஸ் தர முடியல அப்படின்னா வந்து ஃபிபனாச்சி லெவலில் மொபைலில் ட்ராப் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். அதே மாதிரி மார்க்கெட் டைரக்ஷனை இந்த மாதிரி வந்து மெசேஜாக வந்து உங்களுக்கு வந்து கன்வே பண்ணிவிடுவேன் சரிங்களா. ஸோ அது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டாக் வந்து ஸோ மல்டிபேக்கர் ஸ்டாக் மாதிரி தந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து டிபாக் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ 1 மந்த்லி சார்ட் வச்சுருக்கேன். இவன் வந்து இப்போ இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹5 6 ரேஞ்சில் இருக்கான். இவன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில காலகட்டத்தில் 2022லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து ₹76 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே விழுந்துவேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து திரும்பவும் ஒரு பூம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனிகளுக்கு எனக்கு கொஞ்சம் கான்ட்ராக்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இவன் மேலே போனால் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு ₹40 வரைக்கும் அடுத்து மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல வந்து ₹30 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா மேலே வரான் அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்டை வெளியே எடுத்துகிட்டு மீதி காசை டம்ப் பண்ணி அப்படியே வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது வந்து மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடுத்தது இன்னொரு ஸ்டாக் வந்து இதில் வந்து பெருசாக யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வெறும் 5K இல்லை 10K, இது 0 to ஹீரோ அந்த மாதிரி தான் இது. ஸோ வந்து மிட்டால் லைஃப் ஸ்டைல்னு சொல்லி ஒரு ஸ்டாக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ₹2 இருக்கான். ஸோ இப்போ வந்து அதிகபட்சம் ₹14 போயிருக்கான். ஸோ அந்த ரேஞ்சு போகிறதுக்கு அதையும் உடச்சி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். நான் அனுப்புறது எல்லாமே வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கான லெவல்ஸில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆதரவுக்கு பேராதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மேலும் நம்ம இந்த ஆதரவு பெருகணுன்ற வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.